ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இப்பொழுது நாம் மனித குலத்திற்கு மட்டும் பேசுவோம். ஜீவராசிகளை பற்றி கவலை இல்லை. அவைகளுக்கு ஆசையோ, வைத்து கொள்ள வேண்டுமோ, செய்ய வேண்டுமோ, நல்லது செய்ய வேண்டுமோ, கெடுதல் செய்ய வேண்டுமோ என்கின்ற எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் உள்ளது பட்சிகள், மிருகங்கள். ஆனால் மனிதனுக்கோ பிறந்த சில வருடங்களிலே, குறைந்தது 5-6 வருடங்களிலே தெளிவு தெரிந்தவுடன் அவன் செய்கின்ற காரியங்கள், அவன் எப்படி என்னென்னத்தை சேர்க்கிறான், என்னென்னத்தை கழிக்கிறான், என்னென்னத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறான், இதுதான் கர்ம வினை. அதுக்கு தான் விதியும் கர்மாவும். இப்படி அகிலத்தையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற சித்தர்கள், மகான்கள் என்ன சொல்கின்றார்கள்? அண்ணாமலையை மட்டும் எந்த உலகத்திலும் தரிசிக்கலாம். எந்த கோடி லோகத்திலும் அண்ணாமலையினுடைய உயரத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும், தரிசனம் கிடைக்கும். சரி, முதல் விதி, 1ஆம் விதி, இந்த பிரபஞ்சத்திலே நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். விதையிட்டவன் விதையை அறுப்பான், வினையிட்டவன் வினை அறுப்பான். 2வது விதி என்ன? வாழ்க்கையிலே எதுவும் தானாக நடப்பதே இல்லை. நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும். படிப்புலேருந்து ஆரம்பித்து வேலையிலேருந்து நாமே தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதுவாக வந்தது சொல்லாதீர்கள். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். அதாவது நமக்கு பிடிச்சதை, ஏதாவது நல்லதை ஏற்றுக்கொண்டால் நல்ல மாற்றம் நகரும். தவறானவற்றை ஏற்றுக்கொண்டால் தவறான மாற்றங்களும் பாதிப்புகளும் ஏற்படும். இதில் பல கோடி பொருள்கள் அடங்கியிருக்கிறது. இவை சொல்ல போனால் பெரிய புராணம். 4வது விதி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறிக்கொண்டே வரும். அதாவது நம்ம இப்படிலாம் இருந்தால், நம்முடைய குடும்பம் இப்படிலாம் இருந்தது, பெரியவங்களாம் இப்படிலாம் இருந்தது, நாம் இப்படியாக இருக்க வேண்டும், இந்த முறையிலே செல்ல வேண்டும், அப்படி என்று நம்மை தீர்மானிக்கும் பொழுது அதுதான் நம்மை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கும். அதில் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இதை நாம் படித்து தெரிந்து கொள்வதை விட ஒரு முறை காதாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. 5வது விதி, கடமை. நம் வாழ்வில் தினமும் நிகழும் எல்லா நிகழ்ச்சிக்கும், அனைத்துக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நம்ம வெளியூர் போகிறோம், நம்ம வரோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், உறங்குறோம், பொருள் வாங்குகிறோம், எல்லாமே நான் நினச்சோம், நமக்கு நடந்தது, அத்தனைக்கும் செலவு செஞ்சோம், வரவு வச்சோம், அத்தனைக்கும் நாமே பொறுப்பு என்கின்ற நிலை உணர வேண்டும். இல்லை என்றால் கதை வேறு. 6ஆம் விதி, நேற்று, இன்று, நாளை, இந்த 3ம் ஒன்றுக்கு ஒன்று நிறைய தொடர்பு. நேற்று நடந்த நிகழ்ச்சியின் பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ இன்று, இன்று நடக்கின்றதனுடைய வினைகள், பாவ வினைகள், கர்ம வினைகள், நல்வினைகள் நாளை எதிர்கொள்ள நேரிடும். இப்படி 7வது விதி, ஒரே நேரத்திலே இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. ஒரு நேரத்தில் நான் ஒன்றை மட்டும்தான் நினச்சி பார்க்க முடியும், 2 விதமான நிகழ்ச்சிகளை சிந்திக்க முடியாது. அப்படி சிந்தித்தாலும் ஒரு சில வினாடிகள் கூட அது இருக்காது. 8வது விதி, நமது நடத்தை, நம் சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் இது பிரதிபலிக்குன்னா 4 பேர் சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரியான ஆள், அவங்க நல்ல ஆள், நல்லா வாழ்ந்தாங்க, 3 தலைமுறை, நல்ல செல்வ வளம், தானம், தர்மம், புண்ணியம், கோயில் கட்டினாங்க, எவ்வளவோ செஞ்சாங்க, அப்படி வாழ்ந்தாங்க என்று சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவன் செய்யாத அயோக்கியத்தனமா, அட்டகாசமா, ரவுடித்தனமா, போர்ஜரியா, என்னென்னோ சொல்கிறாங்கல்ல. அப்படி நமது நடத்தை, நம் சிந்தனையும் செயலையும் கண்டிப்பாக திரும்பி திரும்பி பிரதிபலிக்கும். மீண்டும் மீண்டும்
ஒரு நிகழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு சுழன்றால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நல்ல வழிகாட்டுபவர்களை நாடுவதும் உத்தமர்களை நாடுவதுதான் இதற்கு தீர்வு தருமே தவிர சரியான ஆள் இல்லாதவர்களை நாடினால் இது பெரிய வீண் வினையாக மாறி 9ஆம் விதிக்கு போவோம். நம்முடைய கடந்த காலத்தையே நினைத்து 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 நான் அப்படி இருந்தேனே அப்படியே இருந்துகின்றால் இப்பொழுது நடக்கின்ற இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு கிழமை, நம்முடைய காரியத்தை கோட்டை விட்டுருவோம். இது நடந்து முடிந்து விடும். இன்னைக்கு என்ன செய்யணும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு எது பண்ணணும்? அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அப்படி மனித வாழ்விலே பாவமும் புண்ணியமும் மனித வாழ்வில் என்ன செய்தால் பாவங்களை நீக்கி எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும்? ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கொள்வோம். நம் சந்ததியருக்கு எதை சேர்த்து வைக்கணும்? எதை சேர்த்து வச்சால் நல்லது? புண்ணியங்களையா அல்லது பாவங்களையா? நம் சந்ததிகள் நமது கர்மாவை சுமப்பவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு வாசல்லாம் வாங்கி வச்சார்ப்பா, குழந்தைங்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. அவர் என்னென்னமோ பண்ணி தப்பும் தவறும் பண்ணி வச்சார். இன்றைக்கி குழந்தைகளே குடும்பங்களே சந்தியில் நிற்கிறது, அல்லூல கொடுது. பல கூட்டு குடும்பங்கள் தூள் தூளாக உடைந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இப்படி நாமும் நமது முன்னோர்களின் கர்மாவை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது பெரியவர்கள் செய்த புண்ணிய பலன், தபோபலன், தானம், தர்மம் இவைகளை செய்ததன் பலனால சௌரியமாக இருப்பதும், அவர்கள் தப்பு தவறு பாவங்கள் செய்திருந்தால் அதனால் பல கஷ்டங்கள், சங்கடங்கள், தரித்திரங்கள், ஏன் பிச்சை எடுக்கின்ற நிலைமையிலும் செய்யாத தப்புக்கு தண்டனை பெறுவதும் நமது முன்னோர்கள் செய்த டெபாசிட் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் ஒரு வகையிலே கர்மாவை சுமக்கும் ஒரு வாகனம். அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? நமது முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் விளைவுதான் நாம் இப்போ பிறந்திருக்கோம். சொல்கிறோமே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா. பெரியவங்க வச்சுட்டு போன சொத்துக்களை எப்படி நாம் சந்தோஷமாக அனுபவிக்கிறோமோ, அவர்கள் செய்து வைத்த பாவங்களாக இருந்தாலும், கொடுமையான தீர்க்க முடியாத பாவங்களாக இருந்தாலும், அதை நாம் சுமந்து அதை கழிக்க வேண்டும். கழித்து கொண்டிருக்கிறோம். நமது பாவ புண்ணியங்களின் விளைவுகள் தான் நமது சந்ததிகள். இப்போ பிறந்திருக்கிற குழந்தைகள், நமக்கு பிறக்க போகிற குழந்தைகள், நாம் செய்திருந்தால் புண்ணியம், செய்திருந்தால் பாவம், கண்டிப்பாக அப்படித்தான் அந்த குழந்தையும் அந்த எதிர்கால சந்ததியும் பிறக்கும், வளரும். இதில் மாற்றமே கிடையாது. நாம் செய்யும் நல்ல காரியங்கள் எத்தனை தலைமுறைக்கு சென்று அடையும் என்பது குறித்து கொஞ்சம் பார்ப்போம். பட்டினியால் வருந்தும் ஏழைகளுக்கு உணவளித்தால் அது ஒரு 3 தலைமுறைக்கு காக்கும். புண்ணிய நதிகளிலே முறையாக நீராடி தான தர்மங்கள் செய்தால் அது ஒரு 3 தலைமுறைக்கு நம்மை காக்கும். திருக்கோயிலே முறையாக தீபம் ஏற்றி வழிபட்டால் 5 தலைமுறைக்கு காக்கும். ஒரு நாளைக்கு பண்ணால் இல்லை, இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும், தினமும் பண்ணணும், நித்தியம் பண்ணணும். அன்னதானம் செய்தால் 5 தலைமுறைக்கு விடாமல் நம்மை ஓடியிட்ட பிச்சையும் உவந்திட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே. அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது. இந்த உடலானது மனித உடலானது அன்னமய கோஷம். 2வது, ஏழை பெண்ணுக்கு, ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு முறையாக எல்லாவற்றையும் வாங்கி திருமணம் செய்து வைத்து அவர்கள் மகிழ்வுற்றால் 5 தலைமுறைக்கு அற்புதமான பலன்கள் கொட்டு என்று கொட்டும். அடுத்தது, பித்திரு கைங்கரியம் உதாரணமாக சிரார்த்தம், திவசம், படையல் இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் அவர்களுக்கு தட்சிணை வாங்காமல், காசு வாங்காமல் செய்து வைத்தால் அது உதவுவது பல கோடி தலைமுறைக்கு காக்கும். பித்திரு கைங்கரியம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆகையினால இது 6 தலைமுறைக்கு வந்து சேரும். ஆனால் 36 தலைமுறைகள் ஒவ்வொருத்தரும் பித்திருக்களை கடையேற்ற வேண்டும், கரை தேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடையேற முடியும். இது 6 தலைமுறைக்கு. நம்ம சொல்கிறோம் இல்லையோ,
அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, அப்பாவோட அப்பா அப்பாவோட தாத்தா அப்பாவோட கொள்ளு பாட்டி, அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி அப்பாவோட கொள்ளு, இப்படி 6 தலைமுறை. இப்படி திருக்கோயிலிலே புனர் நிர்மாணம் சுத்தம் பண்ணி அதை, அதாவது புனர்நிர்மாணம் போனதை வந்ததெல்லாம் கை பார்த்து அந்த கோயிலை அப்படியே சுத்தபத்தமாக வச்சு அப்படியே பல பலன்னு வச்சு கொண்டிருந்தால் 7 தலைமுறைகளுக்கு ராஜாக்கள் அப்படி தான் ஆண்டான். 7 தலைமுறைக்கு நம்மை காக்கும். அநாதையாக இறந்தவர்களுக்கு அந்திம கிரியை செய்தால், ஆனால் பெரிய கொலைகள் கொள்ளைகள் அதாவது சாபங்கள் வாங்கியவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அநாதையாக நியாயமாக இருந்தால் அவர்களுக்கு அந்திம கிரியை அவருடைய குல வழக்கப்படி செய்தால் அஸ்வமேத யாகம் பண்ண பலனுடன் 9 தலைமுறைக்கு அதே நிலைமை எதிர்கால சந்ததியருக்கு இது வந்து அவளை காக்கும். பசுவின் உயிரை காப்பாற்றுவது. ஒரு பசுவை நல்லா சம்ரட்சணம் பண்ணி போஷணம் பண்ணி அதை வளர்த்து முடியாத பசுக்களுக்கெல்லாம் உதவி செய்து அதுக்கு தேவையான மருத்துவ உதவியெல்லாம் செய்தால் 14 தலைமுறைக்கு நம்மை காக்கும். முன்னோர்களுக்கு கயா கஷேத்திரத்தில் பிண்டம் அளித்து திதி பூஜை செய்தல் 21 தலைமுறைக்கு கண்டிப்பாக அப்போவிலிருந்து நம்முடைய காரியத்திற்கும் எதிர்கால 21 முறை, கடந்த கால 21 முறை, இப்பொழுது நம்முடைய ஜென்மத்தையும் சேர்த்து 21 தலைமுறைக்கு நம்மை காக்கும். நாமும் முடிந்தவரை புண்ணியம் செய்வோம். நமது பிந்தைய தலைமுறை, எதிர்கால தலைமுறை, இவர்கள் அந்த தலைமுறையாக வருவது நமது பிந்தைய தலைமுறையாக நன்றாக இருக்கட்டும். இதற்கு செய்ய வேண்டியது மேற்கண்ட நல் விஷயங்கள். பிறப்புடன் பிறக்கும் 5 விதிகள். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உண்டாகிறது, அதனுடன் 5 விஷயங்கள் சேர்ந்து கூடவே பிறக்கின்றன. என்னென்ன? ஆயுள். மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீடிக்க முடியாது. ஆயுள் முடிந்தவுடன் போய் சேர வேண்டியதுதான். 2வது செல்வம். இவ்வளவு பொருள்தான் அதற்கு பிராப்தம். அதற்கு மேல் எகிரி குதித்தாலும் என்ன தலைகினாலும் ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடிந்தாலும் அது அவர்களுக்கு சேராது. வித்யா, கல்வி. இவ்வளவு கல்விதான் வாய்க்கும். இவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக படித்ததாலும் பயன் அளிக்கவே அளிக்காது. கர்மா. தொழில், குணம், மனைவி, மக்கள் இவர்கள் அமைவது. இவன் இந்த தொழில்தான் செய்வான், இன்ன தொழில் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் நாமே காண்கின்றோம். பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் செய்யும் தொழிலுக்கும் சிறிதளவும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பார்கள். இது நிறைய இடத்துல நடக்குது. பெரும் படிப்பு படித்து ஏதோ சாதாரண வேலையில், படிப்பே இல்லாமல் உயர்ந்த நிலைமையில் இப்படி இருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாமல் இருப்பார்கள். நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். 5 மரணம். இன்றைய தினத்திலே, இந்த க்ஷணத்திலே, இந்த நிலையிலே இந்த ஜீவனுக்கு மரணம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதை யாரும் படிக்க முடியாது, மாற்றவே முடியாது. ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம். அங்கு பரிசோதனை செய்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தால் அவர் பிழைச்சிருப்பாருங்க, அப்படிதான் சொல்வார். அரை மணி நேரம் முன்பு ஏன் போக முடியவில்லை? அதுதான் கேள்வி. அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் மருத்துவர் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பார். பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருந்தால்தான் பிழைப்பார். ஆக இந்த 5ம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயம் செய்யப்பட்டு விடுகிறது. இதை மாற்ற யாராலும் முடியாது. விதிவிலக்கு நமக்கு காலத்தில் கிடைக்க வேண்டியது தடையாக இருக்கும் பட்சத்தில் ஜோதிடம் மூலமாக செய்ய வேண்டிய பரிகாரம் செய்தால் கிரகங்களால் தடைப்பட்ட தோஷங்கள் விலகி சௌபாக்கியம் உண்டாகும். ஆனால் மரணத்திற்கு மட்டும் இது பொருந்தாது. காரணம், அது கிரகங்களுக்கு எல்லாம்
மேலே உள்ள அபாரமான சக்தி. இறைவன் அவனுடன் அவன் வசம் இது இருக்கின்றது. அந்த பொறுப்பை பாரபட்சம் பார்க்காத சனி பகவான் சகோதரர் தர்மராஜனிடம் இறைவன் வழங்கியுள்ளார், வழங்கியிருக்கின்றார். அங்கே எந்த சலுகையும் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக செல்லுபடியாகாது. கர்மவினை உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நாம் பழக்கம் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு. ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணைவியாக அமைவது ஏன்? நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம். அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கின்றோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கின்றோம், உதவி செய்கின்றோம். சில சமயங்களிலே ஏமாற்றப்படுகின்றோம், பல சமயங்களிலே ஏமாற்றுகிறோம், சிலருக்கு நல்லது செய்கிறோம், பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கலே ருண பந்தம் எனப்படுகிறது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது, சிலருடைய வருகை மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள், சிலரின் வருகை துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறது. பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கின்றது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களிலே ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்? நாமே நம் தாயை, தந்தையை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில் அதில் அக்கறை காட்டுவதில்லை, தேர்ந்தெடுப்பதில்லை. நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரேனும் கூறலாம். ஆனாலும் அதுவும் தானே நிகழ வேண்டும். நம்மால் உருவாக்க முடியாத முயற்சி மட்டுமே நம்முடையது. முடிவு ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவார். அது இறப்பால் மட்டுமல்ல, பல காரணங்களினால் நிகழும். அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்திலே, வேறு பார்வையிலே தோன்றுவார். ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் ஈர்த்து கொண்டே இருக்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுக்க வைக்கிறது. அது என்ன? சமன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்ம கதிகளின் எச்சங்களே, சொச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா? இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே காரணம் நம்முடைய கர்ம வினைதான். இது நாள் வரை எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டு இருக்கின்றோம். அத்தனை பிறப்பிலும் பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம். அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது. அதன் ஒரு பகுதியை இந்த பிறவியிலே அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது. அதுவே பிராரப்த கர்மா எனப்படுகிறது. இந்த பிராரப்த கர்மா நிறைவு அடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவு அடையாது. நாம் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடம் ஏதேனும் ஒன்றை கற்கிறோம் அல்லது கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே. இது தவிர அகாம்ய கர்மா என்று ஒன்று உள்ளது. அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியில் நாம் ஆகாமி கர்மா என்று சொல்வார்கள். இந்த பிறவியிலே நாம் செய்யும் நல்லது கெட்ட செயல்களால் ஏற்படுவது. யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது. அவரவர்கள் செய்வினையின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும். துக்கமும் சந்தோஷமும், சண்டையும் சமாதானமும், ஏற்றமும் இறக்கமும், வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்ம கதியே. இதைத்தான் தீதும் நன்றும் பிறதரவாராது என நம் மதம் போதிக்கின்றது. நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. அப்படி என்றால் ஆகாமி கர்மா நம்முடைய கையிலேயே இருக்கிறது. இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது. நீ செய்யும்
நல் செயல்களையும் வினை செயல்களையும் நீ மட்டுமே ஏதோ ஒரு பிறவியிலே அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தால் நீ என்ன செய்ய போகிறாய், எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய், எது போன்ற வாழ்க்கையை தடத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய் என்பது உனக்கு புலப்படும். இதை போதிப்பதுதான் ஆன்மீகம் தெய்வீகம். பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது, இரண்டையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது. ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே சந்தோஷமாக இருக்கின்றான். அதுபோல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதே இல்லை. பல கோடி கோடீஸ்வரர்கள் துக்கத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்கிறார். சர்க்கரை ஆலை அதிபராக இருந்தாலும் அவருக்கு டயாபெட்டிக்ஸ். அப்படி இருந்தால் இனிப்பு பண்டங்களை உண்ண முடியுமா? முடியாது. பல கார்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் தனது கால்களையே நடைப்பயிற்சிக்கு நம்ப வேண்டியுள்ளது. வினை விதைத்த வழியிலே விதி நடக்கும். விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே. பலனை ஆண்டவனிடம் விட்டு விடுவோம். நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை மாற்ற முயலும் போது மேலும் 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 துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாக பெறுகிறோம். எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. நமக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது. தர்மத்தை அவமதிப்பவர்களை கர்மா ஒரு பொழுதும் விட்டு விடாது. மீண்டும் அவர்கள் செய்யும் அதர்மங்களால் அழிவு பாதையை நெருங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்றே கருத தோன்றுகிறது. உங்களது கர்மாக்களை சதவீதமாக கணக்கில் வையுங்கள். 100% என எடுத்துக்கொள்வோம். அதை 0% எப்படி குறைக்கலாம் என பார்ப்போம். இதை செய்யுங்கள். பறவைகளுக்கு நீர் வைத்தல் 2% தனியும். தானியங்கள் வைத்தல் 5%. நாய்களுக்கு உணவளித்தல் 32%. மீன்களுக்கு உணவளித்தால் 20%. குரங்குகளுக்கு உணவளித்தால் 36%. குதிரைகளுக்கு உணவளித்தால் 64%. யானைகளுக்கு உணவளித்தால் 68%. பசுக்களுக்கு உணவளித்தால் 86%. ஆடுகளுக்கு உணவளித்தால் 62%. தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் 86%. சகோதர சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு உணவளித்தாலும் 70%. கர்ப்பஸ்திரீகளுக்கு உதவி செய்தால் 78%. ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் 70%. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் 48%. அனாதை முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்தால் 75%. நோயாளிக்கு உதவி செய்தால் 93%. மரம் மற்றும் செடி கொடிகளுக்கு நீர் ஊட்டுதல் 90%. திருமணம் செய்து வைத்தல், ஏழை மாணவர்களுக்கு கல்வி போன்ற பல புண்ணிய காரியங்களுக்கு உதவி செய்தல், இவைகளுக்கு துன்பம் விளைவித்தால் அப்படியே 3 மடங்காக கர்மா அதிகரிக்கும். சரி, இனி ஆன்மீக ரீதியாக பார்ப்போம். கோயில் மயில்களுக்கு, கோயில் காகத்திற்கு, கோயில் சேவல்களுக்கு, கோயில் யானைகளுக்கு, கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு, கோயில் பூசாரிகளுக்கு, பிராமணர்களுக்கு உணவு விசேஷ காலங்களில் அக்கம் பக்கத்திற்கு, கோயில் அன்ன பாலிப்புக்கு, கோயிலில் பிரசாதம் கொடுப்பதற்கு உதவுதல், அன்னதானத்திற்கு உதவுதல், கோயில் கட்டுமானங்களுக்கு உதவுது, கோயில் விளக்கிற்கு எண்ணெய் கொடுத்து உதவுது, கோயில் வாசலிலே யாசகம் எடுப்போருக்கு உணவு கொடுப்பது, இறைவனுக்கு நல்ல பூமாலையை கொடுப்பது, முன்னோர்கள் வழிபாடு, மறைந்த தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுப்பது, ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்வது, தெய்வங்களை பற்றி அறிந்து கொள்வது, புராணங்களை அறிந்து கொள்வது மற்றும் கோயில்களில் நடைபெறும் கும்பாபிஷேகத்துக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வது அல்லது விழாவிற்கு சென்று இறைவனை உணர்தல், தரிசித்தல் போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து செய்தாலும் 99% கர்மாவை கழிக்கலாம். இறை சக்தியால் இயங்கும் நம் மூளையை போதை வஸ்துக்களாலும் அதீத கோபப்படுத்தினாலும்
துரோகம், கொலை, கொள்ளை, அநீதி, ஏமாற்றுதல், ஏழை பாழைகளின் சொத்தை தமது உடைமையாக்குதல், பழிக்கு பழி, பிறர் மனைவிகளை தவறாக நினைத்தாலோ, பெண் குழந்தைகளுக்கு துன்பம் விளைவித்தாலோ, கர்ப்பஸ்திரிகளுக்கு துன்பம் விளைவித்தாலோ, இறைச்சி போன்ற தவறான உணவு பழக்க வழக்கங்களாலோ நமது மனம் என்னும் மூளைக்கு அதிக துன்பம் விளைவித்தால் அது 6 மடங்கு கர்மாக்களை அனுபவித்தே தீர வேண்டும். இதற்கு கர்மா கழிப்பது இல்லை. மேலே குறிப்பிட்டவை அனைத்தும் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவை கழிக்கவே. கலியுகத்தில் எந்த துன்பம் செய்தாலும் அது பல மடங்காக நீங்கள் வயோதிகத்திலோ அல்லது நடுத்தர வயதிலோ அனுபவித்தல் தான் தண்டனை. அனுதினமும் இறைவனை நினைத்து தர்ம காரியங்களில் அவ்வப்போது செய்து கிடைத்த நேரத்திலே இறைவனின் நாமங்கள் பெயர்களை உச்சாரம் செய்து உச்சரித்து நினைத்து நமது முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றி உலகமே ஆனந்தமாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்தலே மேன்மை. அகஸ்தியர் கர்மகாண்டம் நூலிலிருந்து கொடுக்கப்படுகிறது. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி, சிவமே என் வரமே. கிரந்தநாடி தத்துவத்தினுடைய ஒரு சிறு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளாளா அருணாச்சலா.